Very good evening, friends. In today's class, 7th standard English, we shall be having a look into this grammar portion called reported speech. From our childhood days, we would have heard about this direct speech and indirect speech. So we will learn much better and we will be having this topic until 10th standard. So if at all we are clear over here, it's much easier to understand at higher levels in upcoming class. Okay, I'll try to teach in the simplest manner so that you can understand it very well. ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரியத்தக்கனையா நான் சொல்லி கொடுக்குறேன். இதே ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இந்த கிராமர் போர்ஷன்ங்கிறது 10ஆம் வகுப்பு வரைக்கும் நமக்கு இருக்கு. பட் அட் அ டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட்டி, ரைட்? பேசிக் நமக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருந்ததுன்னா அடுத்தடுத்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். அப்படி என்ன மேம் இருக்கு இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல? ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம தெரிவிக்கணும்னா 2 விதமா தெரிவிக்கலாம். ஒண்ணு, அந்த நபர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே உபயோகிக்கிறது. We use the exact words said by the speaker. அது என்னன்னு சொல்றோம்? டைரக்ட் ஸ்பீச்னு சொல்றோம். இன்னொன்னு இருக்கு இன்டைரக்ட் ஸ்பீச். இன்னொருத்தர் வந்து இந்த விஷயத்த வந்து இப்படி என்கிட்ட தெரிவித்தார் அப்படிங்கிறது சொல்றது. நாட் எக்ஸாக்ட்லி த வேர்ட்ஸ் விச் த ஸ்பீக்கர் சேஸ், பட் யூ ஆர் டெல்லிங் வித்தவுட் யூசிங் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். அதே வார்த்தைகளை உபயோகிக்காம நீங்க மாடிஃபை பண்ணி இன்னார் வந்து இந்த விஷயத்த இப்படி தெரிவித்தார் அப்படின்னு சொல்றது. புரியலையே மேம், ஒரு எக்ஸாம்பிள் இருந்தா எங்களுக்கு சுலபமா புரியும். என்னோட ராஜா ஒரு நபர் எடுத்துப்போம். ராஜா சொல்றான், எனக்கு சாக்லேட்னா பிடிக்கும். ராஜா சொன்னா அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு சொன்னான். He said I like chocolates. அவன் சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு பாஸ், ஒரு கமா. அவன் என்ன சொன்னான்? எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். இங்க நம்ம என்ன சொன்னோம்? டைரக்ட் ஸ்பீச்ல we use the exact words said by the speaker. So exact words said by the speaker will always be written within this inverted commas. So exacta words, the words used by the speaker will be written within inverted commas. I like chocolates. Here I refers to the person who said the sentence, who told the sentence. This is direct speech. If at all I'm modifying it and I'm conveying it to my friend, இன்னொரு நண்பர்கிட்ட சொல்றோம், ஏய் அவன் சொன்னான்டா இந்த மாதிரி அவனுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு அவன் சொன்னான் அப்படிங்கதானே நீங்க சொல்வீங்க. அவன்கிட்ட சொல்றத எப்படி சொல்வீங்க? எனக்கு சாக்லேட் பிடிக்கும்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. He told that he liked chocolates. If at all we notice, we are not changing the meaning of the given sentence, but the way we write, the way he told it is getting modified. எப்படி சொல்லப்பட்டதோ அது மட்டும் அதுல மட்டும்தான் மாற்றம் இருக்கு. சொல்லப்பட்ட விஷயத்துல வந்து அர்த்தம் வந்து மாறவே இல்லை. When you tell it in direct speech or indirect speech, the content which you tell, it doesn't differ. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. டிஃபர்னா எந்த ஒரு மாற்றமுமே இல்ல, சேஞ்சஸ் இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். He said, comma, exact words said by the speaker. That is why I am writing over here, I like chocolates. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். அவன் சொன்னான். அவன் சொன்னா அவனுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்னு அவன் சொன்னான். He told that he liked chocolates. If at all you are having, look into this verb here. When you are writing the exact words what the speaker said, it is in present tense, right? I like chocolates. எனக்கு சாக்லேட்ஸ்னா பிடிக்கும். இந்த வாக்கியமானது எந்த காலத்துல இருக்கு? நிகழ்காலத்துல இருக்கு. எனக்கு இப்போ ஒரு விஷயம் பிடிக்கும். அவன் சொன்னா அவனுக்கு பிடிக்கும்னு அவன் சொன்னான். So we are changing the tense when it gets transformed to reported speech or indirect speech. The tense of the verb gets changed. Present gets changed to past. நிகழ்காலம் வந்து கடந்த காலமா மாறுது.
There is no change in the object. இதுதான் ஆப்ஜெக்ட். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொன்னான்னு நம்ம எழுத முடியுமா? முடியாது. அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னானோ அதை தான் எழுத போறோம். ஆனா சொல்ற விதம் வந்து மாற்றம் இருக்கு. we are not using the exact words. அதே வார்த்தைகள் சொல்லும் நபர் உபயோகிக்கின்ற வார்த்தைகளையே நாம் உபயோகிப்பதில்லை. உபயோகித்தால் அது டைரக்ட் ஸ்பீச். நாம் உபயோகிக்காமல் என்ன கூறினார் என்ன சொன்னாருங்கிறத நம்ம இன்னொருத்தருக்கு தெரிவிக்கிறோம்னா அதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் தி ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஸோ த verb gets changed to past tense. And if at all you notice one more thing, subject is I. So I'm telling that he said. He saidனா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அதுல? அவன் சொன்னான். So it is a masculine gender. So when you transform it into indirect speech, the pronoun gets changed as well. I gets replaced with he. ஐங்கிற வார்த்தை ஹீங்கிற ப்ரோனோனால மாத்தப்படுறது. லைக்குங்கிற verb present tenseல இருக்கு. அதுவும் டைரக்ட் ஸ்பீச்ல நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய இந்த செயல் சொல் இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாறத்த கடந்த காலத்துல எழுதப்படுறது. புரியுதா? ஸோ இது ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ பர்டெனிங் டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பத்தி. ஃபியூ மினிட்ஸ் ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் டைரக்ட் ஸ்பீச் exact words used by the speaker is delivered, is written, whereas in reported speech or the indirect speech, we don't use exact words, but it gets modified. அதுல மாற்றங்கள் இருக்கும். பேசும் நபர் என்ன வார்த்தைகளை உபயோகிக்கின்றாரோ அதை அதே வார்த்தைகளை நாம் உபயோகிப்பதில்லை. அதை நாம் மாடிஃபை செய்து எழுதுகின்றோம். We report what the speaker said without using the exact words. ஸோ வாக்கியமானது எந்த காலத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆனதும் எழுதப்பட்டிருக்கும். ஐ லைக் சாக்லேட்ஸுங்கிறது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் இஸ் இன் simple present tense. That is why when it got changed to when we change it to indirect speech, it was written in it was written in the form of where verb is written in the past tense. Verb was written in past tense. The second part of speech in which something has been told by a person, என்ன சொல்லிருக்காரோ அந்த பகுதியானது is enclosed in quotation marks is called reported speech. He said, I work in a school. So the one which is written within this quotation mark is reported speech. He said that. What am I doing? I'm adding this that conjunction soon after this verb said. He said that. When it gets transformed to indirect speech, said is replaced with the word told. என்னென்ன மாத்தப்படுது? அவன் சொன்னா. என்னென்ன சொன்னா? அவன் ஸ்கூல்ல வேலை பார்க்கறதா அவன் சொன்னான். I is getting replaced with the pronoun he. Work, the verb is getting replaced with the past form, that is worked. There is no change in the object. In a school, அவன் எங்க வேலை பார்க்கறேங்கிறது இந்த வாக்கியத்துல தெரிவிச்சிருக்கான். வேலை பார்க்கறேன், நான் வேலை பார்த்தேன். He worked in a school. Indirect speech as a whole also called reported speech. இந்த கொட்டேஷன் மார்க் உள்ள எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்றோம். அதை இன்டைரக்ட் ஸ்பீச்னு நம்ம சொல்லுவோம். ஐ ஒர்க் இன் அ ஸ்கூல் இந்த வாக்கியம் தான் இன்டைரக்ட் ஸ்பீச்ல நம்ம மாத்தி எழுதுறத என்னன்னு எழுதுறோம்? ஹீ ஒர்க்ட் இன் அ ஸ்கூல்னு எழுதுறோம். அந்த பகுதியை தான் நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்றோம். இன்டைரக்ட் ஸ்பீச் as a whole also called as reported speech. So wholesome this sentence is called as a indirect speech or reported speech. Can make note of this example along with this explanation so that it will be helpful for you.
in which something has been told by a person. இந்த இடத்துல இந்த அர்த்தம் புரியல அப்படின்னு யாருக்காவது தோணித்துன்னா, ஐ லைக் சாக்லேட்ஸ்னு அந்த உதாரணம் பார்த்தோம் இல்லையா? அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்பீச் தான் ஐ லைக் சாக்லேட்ஸ். அது வந்து இன்வெர்டெட் கமாஸ்குள்ள எழுதப்பட்டது. இஸ் என்க்ளோஸ் இன் கொட்டேஷன் மார்க் இஸ் கால்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். அந்த கொட்டேஷன் மார்க்குள்ள எழுதப்படுற வாக்கியம் அது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம். அது நம்ம எழுதுற விதம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தப்படுறது. ஒன்னு ப்ரோனோன் உபயோகிக்கிறோம், இன்னொன்னு டென்ஸை மாத்துறோம், ஒரு கன்ஜங்ஷனான தட்டை உபயோகிக்கிறோம், இந்த இன்வெர்டெட் கமா வந்து நீக்கப்படுறது. இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கியத்தை இன்டைரக்ட் ஸ்பீச்சா நம்ம மாத்தி எழுதுறத. Okay, I hope you would have written it. So we understood reported speech. That is when we write in indirect speech form, we do not write the given sentence within this inverted commas. Is not written in indirect speech. We eliminate this quotation marks. Why we write it within this quotation marks? Because we are using exact words what the speaker is saying. That is the reason why it is written within inverted commas. All right. I'll write one example. We'll see what changes happens when I'm writing a direct speech sentence to a indirect one. All right. Direct speech sentence says, he said, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். He said, ஒரு பாஸ். அவன் சொன்னான். என்ன சொன்னான்? நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவன் சொன்னான். ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமா இருக்கேன். அவன் சொன்னான் நான் சந்தோஷமா இருக்கேன்னு. In indirect speech, while I try to convey what the speaker told, he is the person, is the subject. He said to be written as he told. He told that அவன் சொன்னா அவன் என்ன சொன்னான்னா அவன் சந்தோஷமா இருக்கேன்னு அவன் சொன்னான். He was happy. ஸோ இப்போ என்னெல்லாம் மாற்றங்கள் ஆயிருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த வேர்ப் செட்டுங்கிறது தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப்.
கன்ஜங்ஷன், இரண்டு வாக்கியங்களை இணைக்கக்கூடிய வார்த்தை தான் கன்ஜங்ஷன். அதை நம்ம வந்து லிங்கர்ஸ்னு சொல்லலாம். இப்ப நம்ம ரயில் பெட்டி எல்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு ரயில் பெட்டியும் இன்னொரு ரயில் பெட்டியும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கும்? ஒரு சங்கிலி. There would be a link between one compartment and other compartment. So that is the role of a conjunction as well in a sentence. அதே வேலை தான் இந்த கன்ஜங்ஷனும் ஒரு வாக்கியத்துல செய்யறது. ஒரு வாக்கியத்தையும் இன்னொரு வாக்கியத்தையும் இணைக்கிறது. எப்படி இணைக்கிறது? இடையில ஒரு வார்த்தை உபயோகிக்கிறதுனால அந்த இரண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள் இணைக்கப்படுறது. ஸோ இந்த தட்ங்கிற வார்த்தை தான் இங்க கன்ஜங்ஷன். So this word that is getting added. உங்களுக்கு இன்னும் நான் ஈஸியா சொல்லி புரிய வைக்கணும் இந்த கன்ஜங்ஷன் என்னங்கிறதுக்கு. ஐ லைக் ஸ்வீட்ஸ். எனக்கு இனிப்பு பதார்த்தங்கள்னா பிடிக்கும். இது ஒரு வாக்கியமா? ஐ லைக் சாக்லேட்ஸ். எனக்கு இனிப்புகள்னா பிடிக்கும். இனிப்பு பதார்த்தங்கள்னா பிடிக்கும். எனக்கு சாக்லேட்ஸ்னா பிடிக்கும். எனக்கு பிடிக்குங்கிறது தான் இரண்டு வாக்கியத்திலுமே ஒரு காமனான ஒரு விஷயம், பொதுவான விஷயம். ஸோ இஃப் at all I eliminate this, writing it twice rather than making it as a simple one sentence, ஒரே வாக்கியமா இது என்னால எழுத முடியுமா மேம்? எழுத முடியுமே. எனக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறது தான் ரெண்டு வாக்கியத்திலயுமே சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு பொருட்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸும் பிடிக்கும், சாக்லேட்டுகளும் பிடிக்கும். அதை நான் எப்படி எழுதலாம்? ஐ லைக், it's no way connected with this reported speech. I'm just trying to explain you what is this conjunction. இந்த கன்ஜங்ஷன்ங்கிறது thatங்கிறது உபயோகிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதை வந்து என்னன்னு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியா தெளிவா புரியணுங்கிறதுக்காக நான் இந்த உதாரணத்தை சொல்றேன். ஐ லைக் ஸ்வீட்ஸ், சாக்லேட்ஸ் பிடிக்கும், ஸ்வீட்ஸ் பிடிக்கும். அப்படின்னா ரெண்டு பொருட்கள் பிடிச்சிருக்கு. ரெண்டுக்கு மேற்பட்ட பொருட்கள் இந்த இரண்டு வாக்கியத்துல இல்ல. நான் என்ன பண்ணலாம்? ஆண்ட்ங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். This word and is the conjunction. andங்கிற வார்த்தை தான் இங்க கன்ஜங்ஷன். இணைக்கிறது. எப்படி மேம் இணைக்கிறதுன்னு சொல்றீங்க? ரெண்டு தனிப்பட்ட வாக்கியங்கள் தானே. ஐ லைக் ஸ்வீட்ஸ்ங்கிறது ஒரு வாக்கியம், ஐ லைக் சாக்லேட்ஸ்ங்கிறது இன்னொரு சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே ஒரு வார்த்தை and நான் உபயோகிச்சேன்னா இரண்டு வாக்கியங்களையும் என்னால இணைக்க முடியும். கரெக்டா? அதே மாதிரிதான் இங்க நான் என்ன சொல்றேன்? he told that he was happy. அவன் சொன்னான். என்ன சொன்னான்? அதை வந்து நான் எப்படி தெரிவிக்க முடியும்? thatங்கிற கன்ஜங்ஷனை இடையில நான் சேர்த்தேன்னா என்ன சொன்னாங்கிறதை என்னால தெரிவிக்க முடியும். ஸோ கன்ஜங்ஷன் that is being used. நெக்ஸ்ட் ப்ரோனவுன். ப்ரோனவுனா எப்படி மேம்? ஐ am happy. நான் சந்தோஷமா இருக்கேன். I am is replaced with the word he because the subject over here is a male or a masculine gender. இதுவே வந்து she said I am happy na, she said she was happy. They said we are happy. அப்படிதான் வந்திருக்கும். அவர்கள் சொன்னார்கள். They said. Subject வந்து plural form. அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் தானே உபயோகிக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். They said that கன்ஜங்ஷன் சேர்த்துட்டு they were happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். They told that reporting verb should be changed. They told that they were. We are happy. Tense மாறுது பாருங்க. Are happy, were happy. சந்தோஷமாக இருக்கிறார்கள். Why I am using this? To explain you the concept of pronoun. I am happy. I amங்கிறது அவன் சொன்னாங்கிறது இங்க ரெஃபர் ஆகுது. இதே இந்த வாக்கியத்துல என்ன ஆகுது? அவர்கள் சொன்னார்கள். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி pronoun மாறுது. So depending upon the subject, in my indirect speech, the pronoun also gets changed. Tense. ஆறுங்கிற வார்த்தை வேறுங்கிற
வார்த்தையா உபயோகிக்கப்படுறது இன்டைரக்ட் ஸ்பீச்ல. டென்ஸ். ஐ ஆம். நான் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றேன். சந்தோஷமாக அவன் இருக்கிறான். He was. It is getting changed to past. டைம். டைம்னா இப்போ டைம் என்ன அர்த்தம் அதுவா? கிடையாது. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. சப்போஸ் திஸ் சென்டென்ஸ் இஸ் லைக் திஸ். ஐ ஆம் ஹாப்பி டுடே. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி டுடே. This word today is added. So that is why I have written this concept called as time. I am happy today. When you're writing the same sentence in indirect speech, he told that he was happy that day. அன்னைக்கு சந்தோஷமா இருந்தேன்னு அவன் சொன்னான். Today is getting replaced with that day. So if at all you are transforming a given sentence in direct speech to indirect speech, you need to have look into all these things. Major thing, reporting verb, saidங்கிறது told னு மாத்தப்படுறது. அடுத்தபடியாக the toldங்கிற reporting verb ஆனதுக்கு அப்புறம் thatங்கிற கன்ஜங்ஷனை நம்ம சேர்த்துக்கிறோம். மூணாவதாக pronoun I am ஹீங்கிற வார்த்தையால ரீப்ளேஸ் ஆகப்படுறது. பிகாஸ் த சப்ஜெக்ட் ஓவர் ஹியர் வாஸ் ஹீ. அவன் சொன்னான். இதுவே அவள் சொன்னாள். ஷீ செட். இங்க இன்னொரு உதாரணத்துக்காக நான் இங்க எழுதியிருப்பேன் தே செட். அக்கார்டிங்லி இட் வில் கெட் சேஞ்ச். ஃபோர்த் திங் இஸ் டென்ஸ். காலம். நிகழ்காலமா இருந்தா கடந்த காலமா மாத்தப்படும். டைம். இஃப் அட் ஆல் டே இஸ் கிவன். டே இன் த சென்ஸ் டுடே, எஸ்டர்டே, those kind of words have been used in direct speech. Accordingly, it would be changed in indirect speech. Fine. ஸோ டுடேக்கு that day மாறும்னு சொன்னீங்க மேம். வேற என்னெல்லாம் டைம் மாறும்? டைரக்ட் ஸ்பீச்ல நவ். ஐ எம் ஹாப்பி நவ். ஹி வாஸ் ஹாப்பி தென். ஐ எம் ஹாப்பி டுடே. ஐ வாஸ் ஹாப்பி தட் டே. டுமாரோ நெக்ஸ்ட் டே. எஸ்டர்டே previous day. Next week the following week. Ago before. I will go to Ooty next week. The sentence was the direct speech. She told that she will be going to Ooty the following week. I will be going to Ooty next week. In indirect speech, it would be written as she told that she will be going to Ooty the following week. It rained yesterday. நேத்திக்கு மழை பெஞ்சது. He said it rained yesterday. He told that it had rained the previous day. Yesterdayங்கிற வார்த்தை previous dayங்கிற வார்த்தையால மாத்தப்படுறது. Tomorrow, next day. Today, that day. இன்டெப்தா நம்ம 7ஆம் வகுப்புல இதெல்லாம் கொடுக்கப்படல. நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒவ்வொரு வாக்கியம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னெல்லாம் நம்ம மனசுல ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு சென்டென்ஸை டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தணும்னா, ஒன்னு ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட்டுங்கிறது டோல்டா மாத்தப்படுறது. அடுத்தபடியாக கன்ஜங்ஷன் ஆன that சேர்க்கப்படுறது. ப்ரோனவுன் மாத்தப்படுறது. டென்ஸ் காலம், அதாவது காலம் நிகழ்காலத்துல இருந்தா கடந்த காலத்துல எழுதப்படுறது. டைம் டுடே, எஸ்டர்டே,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள். So in today's class, we started with explanation, understanding what this reported speech. First, we learned how a sentence would be written in direct speech. Then, while transforming into indirect speech, what are the things that we need to consider? Also, we had a look into. Also, we had a look into. Right? Any doubts to anyone in today's session? Fine. Thank you so much, all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.